எனக்குன்னு எதுவும் தனியா வேண்டாம்ப்பா. எப்பவும் போலவே எல்லாம் பண்ணட்டும். இப்படி சொன்ன இப்படி ஞாயிற்றுக்கிழமை உறுதியா பிரியாணி தான். அரசி திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுதான் வந்ததுல இருந்து தினம் கரிசோறு தான். ஏமாமா காதை கலட்டி இங்க போட்டுட்டு தான் நீ அங்க போய் உட்காந்துட்டு இருக்கியா? அது வேற ஒண்ணும் இல்லடா மாப்ள, கரிசோறுன்னு எங்கிருந்து பேசினாலும் என் காதுல தெளிவா விழுந்துருது. விழுகும் விழுகும். காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு காப்பி ஏதாவது வேணுமா? இல்ல வேணாமா. இல்ல வேணாம். பூஷனுக்கு வேணுமான்னு போய் கேட்டு கொடு. அரசே நல்லா சாப்பிடணும்ப்பா. இல்ல நீ மாமா உங்களுக்கு டீ காப்பி ஏதாச்சும் வேணுமா? இல்லப்பா எனக்கு ஒண்ணும் வேணாம். சரிங்க மாமா, அப்ப மிச்சம் இருக்க பாலை நான் உர ஊத்திடுறேன். ஏப்பா மயில ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன மாமா? ஏப்பா நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், என் பேச்ச நீ கேட்டவாடு இல்லையா? ஐயோ மாமா, நீங்க சொல்லி என்ன மாமா நான் கேட்காம இருந்தேன். எப்ப பாரு சமையல் கட்டை விட்டு நகரவே மாட்டேன்றேப்பா. வேலை செஞ்சுக்கே இருந்தா என்னப்பா, கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்க வேணாமா? இல்லை சரவணா அப்பா அந்த பிள்ளை ரெஸ்ட் எடுக்க சொல்லவே மாட்டியாடா? நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறப்பா. இல்ல சின்ன சின்ன வேலை தான் மாமா செய்யறேன், அதோட வேலையே செய்யாம இருந்தா கூட நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இல்லப்பா அடுத்து உங்க வீட்டுல ஒரு கரண்டி கீழே விழுந்தாலும் இவளுங்களுக்கு கேட்டுரும், என்னாச்சு ஏதாச்சு வளைஞ்சிச்சா நெளிஞ்சிச்சான்னு 1008 கேள்வியை கேட்டு தொல்லை பண்ணிடுறாளுங்க. ஏய் புலம்பாம என்னாச்சு ஏதாச்சுன்னு தெளிவா சொல்றீ? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே தான். பொழுது விடிஞ்சா போதும் வந்துருவாளுங்க ஆரம்பிச்சுக்கிட்டு. அப்படி என்னமா பண்ணாங்க? டேய் வாசல்லயே வந்து நிக்கிறாளுங்கடா. அவளுங்க இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிக்கிறாங்கடா. தெரிஞ்சுக்க என்ன பண்ண போறாங்களா? இத பாருடா, தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவளுங்க கிட்ட சொல்லி சிரிப்பாளுங்க, வேற என்ன செய்வாளுங்க? நான் தெரியாம தான்டா கேக்குறேன், இவளுங்க வீட்ல எல்லாம் எதுவுமே நடக்காதா? நான் என்ன போய் அவங்க வீட்டு வாசல்லயே படுத்துக்கிட்டு அப்படியே என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டா இருக்கேன். அரசு இங்க வந்ததுல இருந்து தினம் ஒருத்தி வந்துருவா கதை கேட்கறதுக்கு. டேய் அந்த 3வது வீட்டுல சித்ரான்னு ஒருத்தி இருக்கால, அதான் எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாளே, இன்னைக்கு 2 முத்துன முருங்காயோட வந்து நிக்கிறா. அவ வீட்டு மரத்துல காய்ச்ச காயம் இந்தாங்க கான்னு குடுக்கறா. அது எதுக்குன்னா கொடுத்த கையோட ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, இல்ல கல்யாணம் கட்டி அமிச்சிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு இத பத்தி விசாரிக்க தானே கிளம்பி வந்திருக்கா. ஆமாத்த, நான் கூட கொல்லப்புறத்துல துணி காய போடும் போது நம்ம பின்னாடி விட்டு அக்கா இல்ல, அவங்க அரசியை பத்தி கேட்டாங்க என்கிட்ட. பாத்தீங்களாங்க, மயில கூட விட்டு வைக்கல. ஒரு 2-3 நாளைக்கு அப்படித்தான் பேசுவாங்க, பாத்துக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் வேற விஷயம் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. வியாபாரிசி உன்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களா? ஏங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இவளை தனியா வெளியில விட்டா தானே, இவ வெளியில போனா கண்டிப்பா கேட்டே கொன்னுடுவாங்க. இங்க பாரு பாரிசி, அப்படி யாராவது உன்கிட்ட ஏதாவது கேட்டா சொல்லு, தப்பு பண்ண ஜெயிலில் இருக்கேன், எந்த தப்பும் செய்யாத நானே எங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கேன். ஏங்க அப்படி சொன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களா? அப்படி யாராவது விடாம நீ தொல்லை வேண்டி கேள்வி கேட்டாங்கடா ஏன்டா சொல்லுப்பா, நான் கடையில் தானே இருப்பேன். அப்போ தைரியம் வந்து அங்கே வந்து ஏன்ட்ட கேள்வி வைக்க சொல்லு. அப்படி அவங்க வர முடியாதுன்னு சொன்னாங்கடா என் ஃபோன் நம்பரை கொடுத்து ஏன்ட்ட கேள்வி வைக்க சொல்லு. நம்பரா? அப்ப எந்த நம்பரை கொடுக்க? கடை நம்பரை கொடுக்கணுமா, வீட்டு நம்பரை கொடுக்கணுமா? அட நீ வேற என்னக்கா, அவரு தான் விளையாட்டுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ கடை நம்பரா வீட்டு நம்பரான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை நிஜமாவே சொல்றேன்டா. இங்க பாருப்பா, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என் ஃபோன் நம்பர் கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். பாருச்சு, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. ஊரை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுக்கெல்லாம் கிடக்கூடாது. ஏப்பா நீ ஊர் உலகத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாதுப்பா. அரசி, நீ எந்த தப்பும் செய்யாத பிள்ளை, நீ ஏன் பயந்துக்கிருக்க? ஊருக்காரங்க யாராவது ஏதாவது பேசினாங்கிட்டு அடுத்த நிமிஷமே அப்பாட்ட சொல்லுப்பா. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? வேற புலம்பி தவிக்கிறேன்.
நானும் சொல்றேங்க. சொல்ற இனி யாராவது வந்து கேட்கட்டும் இருக்கு அவங்களுக்கு. அரசி, அப்பா கிட்ட சொல்லணும்னு கூட இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். ஒரு யோசனை இருக்குடா, அடுத்தவங்க கதையை பேசாம இருக்கிற ஊர் ஏதாவது இருந்தா சொல்லுடா. பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம போய் அங்க இருந்துடலாம்டா. அப்படி ஒரு ஊர் இந்த பூமியிலே இல்லக்கா. வேணும்னா செவ்வாய் கிரகத்துல வேணா இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அது எங்க இருக்குதோ. இப்ப கூட பக்கத்து வீட்டுக்காரங்க அரசியை பத்தி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கத்தான் செய்வாங்க. ஒன்று நடந்ததை சொல்லிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லையா தாலியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்லயே வாழணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஓட்ட பந்தயம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எதுவுமே புரியலம்மா. ஏன் மயிலு, உன் மாமனார் கொஞ்சம் கூட கோவப்படலையா? இல்ல, மாமா ரொம்ப மாறிட்டாங்க. எந்த அளவுக்குனா கதிர் தம்பிக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு மாறிட்டாங்க. அவனுக்கு எதுக்குடி 20 லட்சம் ரூபா? அது கதிர் தம்பி டிராவல்ஸ் வைக்க போகுதான். ரெண்டாவது மகனுக்கு கவர்மெண்ட் வேலை, மூணாவது மகனுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்து செட்டில் பண்ண பாக்குறாரா? இனிமே அரசியை கட்டுறதுக்கு எவனும் வரமாட்டான். சேர்த்து வச்சிருக்கிற சொத்து கடை வீடுன்னு எல்லாத்தையும் வித்து பணத்தை இறைச்சாதான் எவனாச்சும் இழிச்ச வயனா சிக்குவான். அவன் தலையில அரசியை கட்டி வச்சுட்டு கடைசி காலத்துல ரெண்டாவது மகன் கூடயோ மூணாவது மகன் கூடயோ உன் மாமனாரும் மாமியாரும் இருப்பாங்க. நீயும் மாப்பிளையும் தெருவில் நிக்க போறியலா? 20 லட்சம் டி, 20 லட்சம் ஏண்டி? அவரு குடுக்கறேன்னு சொன்னதும் இந்த கதிர் பையன் ஈன்னு இழிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டானா? என்னமோ பெரிய மானஸ்த மாதிரி பேசுவானே. ஆஹா, கதிர் தம்பி பணம் வேண்டான்னு சொல்லிருச்சு. லோன் போட போகுதான். மாமா ஷூரிட்டி கொடுக்க போறாரு. விளங்கிருச்சுடி. அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாதவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி இப்ப லோன்லாம் வாங்கி தரணும்னு உன் புருஷன் கேட்டாரா? இல்லையே. அவன் அந்த பணத்தை கட்டல, இல்ல தொழில்ல ஏதாவது நஷ்டம் வந்துருச்சு அப்போ உன் மாமனார் தலைதான் உருளுங்கிறதையாவது சொன்னாரா? இல்லையே. உன் புருஷன் ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவர் தம்பிங்கன்னு யோசிச்சு கடைசியில ஓட்டாண்டியதான் நிக்க போறாரு பாரு. மயிலு, புருஷன் சரியில்லைன்னா ஒரு பொம்பளைக்கு எவ்வளவுலாம் கஷ்டம் வருங்கிறதுக்கு உதாரணம் நான் தாண்டி. உன்னை கரை சேர்க்க நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பார்த்தல்ல, அதே மாதிரி நீயும் படணுமா மயிலு? இந்த பாரு, புத்தியோட பொழைக்க பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் புருஷன் கிட்ட சொல்லி உன் மாமனார் கிட்ட பேச சொல்லு, புரிஞ்சுச்சா? அம்மா நான் அப்புறமா பேசுறேன், அவங்க வராங்க.